ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 13 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சந்திரசேகர் வந்து சக்தியை கூப்பிட்டு வந்து பேசுறாரு. இந்த மாதிரி நீ வந்து பொன்னியை வந்து அம்மா நேற்று பேர் சொல்லி கூப்பிட்டால, ரொம்ப சந்தோஷம் வந்தான்னு சொல்லி சக்தி வந்து அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ரெண்டு பேருமா பேசிட்டு இருக்கும்போது, இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, நீ எப்போ அவளை வந்து மனைவியை ஏற்றுக்க போற, அப்பதான் அவளோட சந்தோஷம் வந்து நல்லா இருக்கும். அவ சின்ன வயசுலேருந்தே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டா. இப்போ வந்து அவளுக்கும் நெறைய கனவுகள்லாம் இருக்கும்லன்னோனே, இப்போ சக்தி என்ன சொல்றாருன்னா, என்னால அவள அப்படியெல்லாம் நினைக்க முடியல. அவ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான்னோனே, "என்னப்பா இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. அவ என்னோட ஃப்ரெண்டு தான்னோனே." "இல்ல பிரீத்தி என்னும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல அப்படிலாம் இல்லப்பா. நான் பிரீத்திய மறந்துட்டேங்கிறதுக்காக பொன்னிய மனைவிய ஏத்துக்கணும்னு எதனாச்சும் இருக்குதா?" அப்படிங்கிற மாரி சக்தி சொல்றாரு. அப்புறமா சந்திரசேகருக்கு என்ன சொல்லன்னு தெரியல. இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, "உன்ன இப்படின்னா பேசி என் வழிக்கு கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு" சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்றாரு. அவங்க 2 பேரும் பேசுறத மியூட்ல காட்டுறாங்க. அதே மாரி அவரோட ஃபேஸும் காட்டல. ஆ சும்மா அவங்க பேசுறத மட்டும் தான் காட்டுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஜெயா, அப்புறம் அவங்க பொண்ணு எல்லாருமா உட்காந்து சாரீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஷிவானி வேற எனக்கு சாரி இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா. அப்போ உனக்கு பட்டுப்பாவாடை சட்டை தான் இருக்குதும்மா. அடுத்த வாரம் வரும்போது கொண்டு வரேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ சக்தியும், பிரீத்தியும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ பிரீத்திக்கு ஒரு சாரி எடுத்து தரேன்னு சொல்லி ஜெயா வந்து உட்கார வச்சு பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சக்தி, சந்திரசேகர், சுந்தரம் எல்லாருமே சித்தப்பு அவங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா பொன்னி மட்டும் அங்க மிஸ் ஆகுறாங்க. இப்போ பொன்னி ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போது ஜெயா பார்த்துட்டு, "பொன்னி இங்க வான்னு" சொல்லி கூப்பிட்டோனே, பொன்னி அப்படியே தண்ணி வீடு தொடச்சுட்டு அந்த தண்ணியோட கொண்டு அத அப்படியே வச்சுட்டு ஓடி வராங்க. அப்போனே அவங்க வந்து "உனக்கு எதுவும் வேலை இருக்கான்னோனே?" "இல்ல வீடு தான் தொடச்சுட்டு இருந்தேன்" அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. "சரி அத அப்புறமா தொடச்சுக்கோ. இப்போ இங்க உட்காருன்னு" சொல்லிட்டு உனக்கு ஒரு புடவ எடுத்துக்கொண்டோனே, பொன்னிக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிருது. "எனக்கு எதுக்கு அத்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோன்னோனே" "இல்ல எனக்கு இதுல எது எடுக்கிறதுன்னே தெரியல" அப்படிங்கிற மாரி பொன்னி சொல்லும்போது, ஜெயாவே ஒவ்வொன்னா அவங்க மேல வச்சு பார்த்து, "இதுவே உனக்கு நல்லா தான் இருக்கு. ஏன் சக்தி இது இவளுக்கு நல்லா இருக்குல்ல" அப்படின்னோனே, அப்புறமா சக்தி ஆமா அப்படின்னோனே, வீட்ல எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயி உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த மாரி ஜெயா வந்து பொன்னிக்கு சாரி எடுத்து குடுக்குறத பார்த்து, சந்திரசேகருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. அப்புறமா பொன்னிக்கு வந்து சாரி எடுத்து குடுக்குறத பார்த்து பிரீத்தி தான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறமா இந்த சாரியெல்லாம் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரூம்ல வந்து ஜெயாவும் சந்திரசேகரும் பேசிக்கிறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "உன்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. நீ வந்து பொன்னிய சீக்கிரமாவே உன் மருமகளா ஏத்துக்குவ" அப்படின்னா, அப்ப இவங்க ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி என் மேல விழுந்த களங்கத்த துடைக்கிறதுக்கு அவ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதனால நான் நெனச்ச மாரி அவ ரொம்ப மோசமானவலாம் இல்லன்னு தெரிஞ்சனால, நான் அவகிட்ட பேசினேன். அதுவும் இல்லாம இத்தன நாளா அவள பேர் சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு தோணுனதில்ல. அவளுக்கு புடவ எடுத்து குடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் எடுத்து குடுத்தேன்" அப்படிங்கிற மாரி ஜெயா சொல்றாங்க. சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா, "சீக்கிரமா நீ அவள மருமகளா ஏத்துக்குவ" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.